கரூர் பெருந்துயரம் அரசியல் களத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்டமாக விஜய் என்ன நகர்வு இருக்கும், அவர் எந்த பக்கம் போவார் அப்படின்றதுக்கான சமிக்கைகள் இப்போ நல்லா தெளிவாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்தது முதல் கொள்கை எதிரி பாஜகன்ட்டும் அரசியல் எதிரி திமுகன்னு மட்டும்தான் விமர்சிச்சுட்டு வந்தார். அப்போதே அதிமுகவை பார்த்து பெரிய அளவுக்கு அவர் விமர்சிக்கலை. இது ஒரு பேசுபொருளாக மாறுச்சு. ஆனால் அந்த கரூர் பெருந்துயரத்தில் அது நடந்து முடிஞ்ச உடனே தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு தரல அப்படின்ற அந்த முதல் குற்றச்சாட்டை எடுத்து வச்சது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு தான் பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் அந்த பாயிண்ட்டை வச்சு பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு விசாரணைக்கு போயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே தாவேக்கா அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கின்ற சூழ்நிலை தான். அதுக்கான லீடு என்ன, அதுக்கான பாயிண்ட் என்னன்றதை இபிஎஸ் எடுத்து வச்சார். கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர், ஏன் பதற மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்படி இருக்க வேணும். ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது. ஏன் மாறி மாறி அதிகாரிகள், இன்னைக்கு அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு பேசுறீங்க? அதனுடைய நீட்சியாக தான் தாவேக்கா தலைவர் விஜய் அந்த வீடியோவில் தோன்றி பேசும்போது கூட வேறு எந்த மாவட்டத்திலும் நடக்காத கரூரில் மட்டும் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக அவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இது மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த தன்னுடைய பிரச்சார பேரணியை நடத்தினார். வழக்கம் போல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டாங்க. இந்த முறை கூடுதல் கவனம் என்னென்னா, அங்கே தாவேக்கா கொடிகள் நிறைய பறந்ததை பார்க்கலாம். வழக்கமாக அதிமுக கொடிகள் தான் சாலையின் 2 பக்கமும் அப்படி நீக்கமாக நிறைஞ்சிருக்கும். இந்த முறை அந்த சிவப்பு மஞ்சள் சிவப்பு கொடி, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏந்திக்கிட்டு இபிஎஸ்ஸை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஆதரவு தெரிவிக்கிற வகையில் முழக்கங்கள் எழுப்பிட்டோம், கொடியை அசைச்சிட்டும் இருந்தாங்க. அதாவது அந்த இளைஞர்களுக்கு அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு அரசியல் பாதையை காமிச்சது அதிமுக தான்ட்டு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காலே கூட நாம் அதிமுக கொடியின் கீழே இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது, அப்போ மட்டும்தான் நம்ம திமுகவை எதிர்க்கிறதுக்கு சரியான பலம் இருக்கும், வழிகாட்டுதல் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரதை அவங்க பேசுகிற பேச்சிலேருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த தாவேக்கா கொடிகள் அந்த அரூரில் இபிஎஸ் கூட்டத்தில் இருக்கிறது அதை வெளிப்படையாக கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதாவது எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிசம்பர் மாதம் புதிய கட்சி சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்டே வந்தார். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ நடந்திருக்கிற சம்பவத்துக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் இணையது அப்படின்றது ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா திமுக போன்ற ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியமிக்க கட்சியை எதிர்ப்பது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. களத்தில் வரக்கூடிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்றதுன்றது தெரியாமல் தடுமாறி நிற்கும்போது அதற்கு ஆற்றுப்படுத்த வகையில் நாம் யாராச்சும் ஒரு சீனியர்கிட்ட கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்குன்ற ஒரு இடத்துக்கு விஜய் வந்து சேர்ந்திருக்காரு. அந்த சீனியர்ன்றது இப்போது தாவேக்கா தொண்டர்களுடைய அந்த கொடிகள் மூலியமாக அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றது தெரிய வருது. ஏற்கனவே ஒவ்வொரு துறை சார்ந்தும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய 36 துறைகள் பற்றியும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தன்னுடைய பேரணியில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சுட்டே வந்தார். விவசாயத்தில் தனியாக பட்ஜெட் போட்டிங்க, ஆனால் விவசாய பெருமக்கள் எவ்வளோ துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க,
எத்தனை சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு, மின்சாரம் எத்தனை இடத்துல துண்டிக்கப்பட்டிருக்கு, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குன்ட்டு போகிற இடத்துலலாம் திமுக அரசாங்கத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த செயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களோட பாயிண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்கார். அவர் கட்சியோடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒரு கிளைக்கழகத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு முதலமைச்சர் பொறுப்புன்ற ஒரு உயரிய பொறுப்புக்கு வந்த வரைக்கும் அவருக்கு கட்சியோடைய கட்டுமானம் எப்படி இருக்குன்றதும் தெரியும், ஒரு கட்சியை வழிநடத்துறது எப்படின்னு தெரியும். முதலமைச்சராக இருந்ததுனால ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுன்ற ஒரு புரிதலும் அவருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் அவருடைய பாயிண்ட்டுகளை தான் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே திருச்சியிலையோ அரியலூர்லையோ நாகப்பட்டினத்தில் திருவாரூர்லையோ பேசின எல்லாமே ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வந்ததுடைய நீட்சி தானே தவிர புதுசாகுதும் இல்லை. குறிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுறீங்களா அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சுட்டே வர்றார். அதைத்தான் விஜயும் பின்பற்றி பேசிட்டு வர்றார். அப்போ ஒத்திசைவாக தான் இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பில் அதிமுக வழியில் தாவைக்காமல் பயணிக்குதுன்றதுக்கு இதுதான் சான்றாக இருக்குது. ஸோ திமுக போன்ற ஒரு வலுவான ஒரு ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு அதுக்குண்டான படைபலத்தோடு அதுக்குண்டான ஒரு கொள்கை பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைமை தான் சரியாக இருக்குன்றது தான் இந்த காலகட்டத்தோடைய ஒரு முடிவு. கிட்டத்தட்ட இந்த கரூர் பெருந்துறையத்துடைய அந்த வலி வேதனைலாம் மறைஞ்சிட்ட பிறகு அரசியல் நகர்வுகள் நடக்கும்போது ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவுடைய அழுத்தமும் விஜய்க்கு நல்லாவே இருக்கின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நிர்மலா சீதாராமன் வராங்க, அனுராக் தாக்கூர் வராங்க, ஹேமா மாலினி குழு வருது, இப்படி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இது அத்தனையுமே அந்த குழுக்கள் மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்குன்னா, விஜய் தனித்து எங்கே இயலாது, நீங்கள் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் வாங்கன்றது தான் அவங்களுடைய மறைமுக அழுத்தமாக இருக்கும். வெளிப்படையாகவே தாவேகா தொண்டர்கள் அதிமுக பக்கம் இப்போ ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எதிர்த்து அதிமுக பாஜக தாவேகா அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் உருவாக ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர் விளக்கமான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காருன்ட்டு ஒரு விமர்சனத்தை தாண்டி எவ்வளோ ஒரு அரசியல் யுக்தியோட காய நகர்த்திருந்தால் தன்னுடைய சாதுரியமான பொறுமையான தன்மையான பேச்சுக்கள் மூலியமாக தாவேகாவை தன் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்றதை புரிஞ்சிக்க முடியும்.